கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகிலே நமக்காக மனிதனாய் பிறந்த இந்த நாள் கிறிஸ்மஸ் என்பதை நாம் மிகுந்த சந்தோஷமாய் கொண்டாடுகிற இந்த நாளிலே தெய்வ வார்த்தைக்கு நேராய் நம்முடைய கண்களை திருப்பத்தக்கதாக மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே நாம் எல்லாரும் அறிந்தது போல 1வது அதிகாரம் 19வது வசனத்திலே அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான் என்று சொல்லி 18வது வசனத்திலிருந்து தொடங்குகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது. ஒருவேளை இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் தொடக்க பாகத்தை நாம் படிப்போம் என்றால், ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு என்று தான் எழுத தொடங்குகிறார். ஆனால் அதற்கு இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக உள்ள பகுதி வரைக்கும் இவன் இவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான் என்று எழுதி வருகிறவர் 18வது வசனத்திலே மறுபடியும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது என்று எழுதுகிறார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து ஒரு சகாப்தத்தை படைக்கிறார், ஒரு யுகத்தை உருவாக்குகிறார். அவர்தான் இதற்கு முக்கியமானவர் என்பதை மத்தேயு எழுதுகிறதை வைத்து நீங்களும் நானும் சொல்ல முடியும். இந்த கிறிஸ்து பிறந்தது இந்த மண்ணுலக வாழ்வுக்காக, மண்ணுலகத்தின் ரட்சிப்புக்காக என்பதை நாம் இந்த அருமையான வசனத்தின் அழுத்தத்திலிருந்து தெரிகிறோம். நான் என்ன சொல்ல வருகிறேன், இந்த அருமையான மத்தேயு புஸ்தகத்தை எழுதுகிற அருமையான மத்தேயு இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை தொடங்குகிற இடத்திலே தாயாகிய மரியாள் என்று எழுதுகிறார். அவள் கர்த்தராலே தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்டவள், பரிசுத்த ஆவியானவராலே கர்ப்பவதியாக அவள் கற்பந்தரிக்கிறாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள். ஒருவேளை இதுவரைக்கும் இவன் இவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான் என்று எழுதுகிறவர் மரியாளை தொடும்போது யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான் என்று சொல்லி மரியாளுடைய பெயரை குறிப்பிடுகிறார். எனவே இந்த மரியாள், யோசேப்பு, இயேசு கிறிஸ்து, இந்த 3 பேரும் இந்த கிறிஸ்துமஸ் நாளின் முக்கிய கதாநாயகர்களாக விளங்குகிறதை பார்க்கிறோம். நான் சொல்ல வருகிறது என்ன, மரியாள் பரிசுத்தமானவள் என்பதை இந்த அருமையான பகுதியிலே பார்க்கிறோம். மரியாளும் யோசேப்பும் ஒரு பரிசுத்தமான தம்பதியர். இந்த பரிசுத்தமான தம்பதியரை அருமையான ஆண்டவர் கண்டெடுக்கிறார். இந்த உலகத்திலே அவருடைய காரியத்தை நிறைவேற்றுகிறதற்கு பரிசுத்தமான ஒரு தம்பதியர் தேவை என்பதை கர்த்தர் நியமனம் பண்ணுவதற்கு அவர் ஆசைப்பட்டவர். யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் மரியாளை கர்த்தர் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறதற்காக இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுப்பதற்கு கன்னி மரியாளை தேர்ந்தெடுத்து கொண்டார். ஒருவேளை நீங்கள் நானும் அறிந்தது போல மரியாள் தன்னுடைய கன்னி பருவத்தை பரிசுத்தமாக காத்து கொண்டார். நாம் ஏற்கனவே நான் ஒரு முறை இதை சொல்லியிருக்கிறேன். கழுதை பவனிக்கு தேவையாக இருந்தது. அந்த கழுதையை ஒருவனும் ஒரு காலும் பெற்றிராத கழுதை, ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை என்று சொல்லி அதில் குறிப்பிடுகிறார். மார்க் 11வது அதிகாரத்தில் அவரை கல்லறையில் வைப்பதற்கு ஒருவனும் ஒரு காலும் வைக்கப்பட்டிராத கல்லறை என்று எழுதுகிறார். அதே போல இங்கே ஒருவனையும் ஒரு காலும் பெற்றிராத மரியாள், கன்னி பருவத்திலே ஒருவனையும் ஒரு காலும் பெற்றிராத ஒரு கன்னி மரியாளை கர்த்தர் இந்த இடத்திலே பரிசுத்தவாட்டியாய் தேர்ந்தெடுக்கிறார். இந்த காலகட்டங்களிலே பலவிதமான மாறுபாடான ஜீவியம் நிறைந்த இந்த காலகட்டங்களிலே, பல பாவ அக்கிரமங்கள் நிறைந்த சமுதாயத்தில் இந்த நாட்களிலே பரிசுத்தமானவர்கள், பரிசுத்தமான வாலிப தங்கைமார், வாலிப தம்பிமார் இந்த நாட்களில் கண்டுபிடிப்பது அதிக கஷ்டமான காரியமாக இருக்கிற இந்த நாட்களில் இது ஒரு முக்கியமான காரியமாய் கருதப்படுகிறது. மரியாள் ஒருவனையும் ஒரு காலும் பெற்றிராத மரியாள் அருமையான கன்னி பருவத்தை கர்த்தருக்கென்று தருகிறார். யோசேப்பு நீதிமானாக இருந்தான் சொல்லி 19வது வசனத்தில் இருக்கிறது. யோசேப்பு நீதிமானாக இருந்தான். அப்படி என்றால் என்ன சொல்ல வருகிறேன், மரியாளும் யோசேப்பும் தங்களுடைய நீதியை காத்து கொண்டவர்கள், பரிசுத்தத்தை காத்து கொண்டவர்கள். கர்த்தர் பிறப்பதற்கு, கிறிஸ்து இயேசு இந்த மண்ணுலகத்தில் தரிப்பதற்கு பரிசுத்தம் தேவை. அந்த பரிசுத்தமான தம்பதியர்களாக
இந்த அருமையான 2 பிள்ளைகளும் தங்களை விட்டு கொடுத்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 300 ஆண்டுகளுக்கு எந்த தரிசனமும் இல்லாமல் இருந்த காலகட்டம் அந்த கிறிஸ்துவுக்கு முன்னாலே ஒரு 300 ஆண்டு காலம் திரைமறை காலம் என்று சொல்லி சொல்லப்படுகிற காலம், எந்த தீர்க்க தரிசனமும் இல்லாத காலம். ஆனால் இந்த அருமையான மரியாளுக்கும் யோசேப்புக்கும் கர்த்தர் வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. 300 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வெளிப்பாடு இந்த மரியாளுக்கும் யோசேப்புக்கும் கிடைக்கிறது. பரிசுத்தமான தம்பதியர், அதே போல தரிசனம் பார்த்த தம்பதியர். யோசேப்பும் மரியாளும் கிறிஸ்து தங்களிலே உருவாகத்தக்கதாய், தங்கள் மூலமாக இந்த கிறிஸ்துவின் திட்டம் நிறைவேறப் போகிறது என்பதற்கு தங்களை அர்ப்பணித்த பிள்ளைகளாய் அவர்கள் கிறிஸ்துவினுடைய தரிசனத்துக்கு தங்களை ஆளாக்கி கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகத்தில் பிறப்பதற்கு காரணம் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிற கிறிஸ்துவாய் அவர் பிறக்கிறார். அந்த வசனத்திற்கு அருமையான வசனம் சொல்லுகிறது, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அந்த குமாரனை பெறுகிற அந்த குமாரனுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய பிறப்பை இந்த மண்ணுலகத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிற போது அவர் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவராய் இந்த மண்ணுலகத்தில் பிறக்கிறார் என்பதைத்தான் இந்த வேதவசனம் சொல்லி காட்டுகிறது. பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிப்பதற்காக பிறந்த இந்த நாள் கிறிஸ்துமஸ் நாள். கர்த்தர் நம்முடைய அகோரமான பாவங்களை நீக்குகிறவர், நம்முடைய எல்லா விதமான தன்மைகளையும் நம்முடைய எல்லா விதமான பாவ அக்கிரமங்களையும் மன்னிக்கிறவர். நாம் இந்த மண்ணுலகத்தில் பிறந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் பாவிகளாக பலவிதமான நிர்பந்தமான நிலைமைகளிலே வாழுகிறவர்களாக காணப்படுகிற நம்மை மீட்டெடுத்து பரலோகத்தில் சேர்ப்பதற்கு இந்த மண்ணுலகத்தில் அவர் இறங்கி வந்த நாள் இந்த கிறிஸ்துமஸ் நாள். எனவே தான் அவர் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். நாம் பாவ அடிமைத்தனத்திலே கிடக்கிறோம், பாவ குழிக்குள்ளே கிடக்கிறோம். நம்மை மீட்டெடுப்பதற்கு ஆட்கள் இல்லை, வேறு எந்த நபரும் இல்லை. இந்த கிறிஸ்துவானவர், இயேசு கிறிஸ்து, இந்த அண்ட சராசரத்தை படைத்தவர், மனுக்குலத்தை ரட்சிப்பதற்கு திட்டமிட்டவர், இந்த மனுக்குலத்திற்கு மண்ணிலே வந்து உதிக்க தன்னை தாரை வார்த்து கொடுத்தவர், அவர் இந்த மண்ணிலே பிறப்பதற்கு மரியாளையும் யோசேப்பையும் தெரிந்தெடுத்தவர், நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பதற்காக அவர் இந்த மண்ணுலகத்திலே பிறந்தார் என்பதை இந்த நாளிலே நாமும் நீங்களும் உணர்கிற போது நாம் இன்னொன்றை உணர வேண்டும். நாம் பாவிகள், நம்மை மன்னிப்பதற்கு ஒரு தயை பெருத்த கர்த்தர் இந்த மண்ணுலகத்தில் பிறந்திருக்கிறார் என்றால் அவரை நான் கிறிஸ்துவாய் ஏற்றுக்கொள்வேன், அவரை மேசியாவாக ஏற்றுக்கொள்வேன். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் என்னை ரட்சிக்கிறவர், அவர் என் பாவத்தை மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவர், அவர் மன்னிக்கிறதற்கு அவர் எல்லா தகுதியும் உடையவர். எனவே நான் அவருடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நம்மை அர்ப்பணித்துக் கொள்வதற்கு இந்த கிறிஸ்துமஸ் நம்மை ஞாபகப்படுத்துகிறது. ஒரு ஆட்டுக்குட்டி குழிக்குள்ளே விழுந்து விட்டது. ஒரு நபர் உள்ளே போகிற அளவில் தான் அந்த ஆடு, அந்த குழி இருக்கிறது. அந்த குழிக்குள்ளே விழுந்த ஆடு உள்ளே இருந்து கத்தி கொண்டிருக்கிறது. 4 தம்பிமார் விளையாடுகிறவர்கள் ஓடி போய் அந்த ஆட்டை பார்க்கிறார்கள், குழிக்குள்ளே கிடக்கிறது. இதை காப்பாற்றுவதற்கு இந்த 4 பேருக்கும் ஆசை. எப்படி காப்பாற்றுவது? ஒருவன் தலைகுப்புற கீழே விழுந்தால்தான், உள்ளே போனால்தான் ஆட்டுக்குட்டியை தூக்க முடியும். எனவே ஒரு பையன் சொல்லுகிறான், நான் வேணா இந்த குழிக்குள்ளே போகிறேன், என்னுடைய உடம்பு மெல்லிதான உடம்பு தானே, நான் உள்ளே போகிறேன், என்னை 4 பேரும் சேர்ந்து தலைகுப்புற கீழே விடுங்கள், நான் தூக்கி விடுகிறேன் என்று சொல்லி ஒரு பையனை தலைகுப்புற உள்ள விட்டு அந்த பையன் தன்னை தானே விட்டு கொடுத்து அந்த ஆட்டை தூக்கி எடுப்பதற்கு உள்ளே போய் தூக்கி எடுத்து வெளியே எறிந்து விடுகிறான். இந்த ஆடு சாவதற்கு தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை என்ற அளவுக்கு பணயம் வைத்து உள்ளே தாழ்ந்து தன் தலைகுப்புற வீழ்ந்து அந்த ஆட்டை காப்பாற்றுவதற்கு ஒரு பையனுக்கு இவ்வளவு ஆத்திரம் இருக்கும் என்றால், என் தெய்வம் உங்களையும் என்னையும் இந்த மண்ணுலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பாவ அகோரத்திலிருந்து, இந்த பாவ சாபத்திலிருந்து, நாம் பெறப்போகிற தண்டனையிலிருந்து நாம் தப்புவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த விண்ணுலக மேன்மையை விட்டுவிட்டு மண்ணுலகத்தில் தன்னைத்தானே அரை நிர்வாணமாக்கி முழு நிர்வாணமாக்கி சிலுவையில் தன் ஜீவனை தந்து நம்மை காப்பாற்றுவதற்கு துடித்திருக்கிற தெய்வம் நம்மை அழைக்கிறார். கிறிஸ்துமஸ் அப்படித்தான் நம்மை அழைக்கிறது. நாம் நீதிமான்களாய் பரிசுத்தவான்களாய் அந்த பரலோக ராஜ்யத்தில் போய் சேருவதற்கு இந்த நல்ல ஒரு நாள் நம்மை கிறிஸ்துமஸ் இந்த நாள் அழைக்கிறது. எனவே பரிசுத்த தம்பதியர்களாய் மாத்திரம் அல்ல, தரிசனம் பார்த்த தம்பதியர்களாய் மாத்திரம் அல்ல, தங்களை தானே தாரை வார்த்து கொடுப்பதற்கு இறங்கி வந்த தெய்வத்தை பெற்றெடுப்பதற்கும் அவருக்காக தியாகம் பண்ணுவதற்கும்
தன்னை அர்ப்பணித்த மரியாள் யோசேப்பு. என்ன சொல்ல வருகிறேன்? மரியாளும் யோசேப்பும் தியாகம் பண்ணினார்கள். பரிசுத்தமான தம்பதியர், தரிசனம் பார்த்த தம்பதியர், தங்களை தியாகம் பண்ணின தம்பதியர். மரியாள் இவரை பெற்றெடுப்பதற்காக தன் கற்பத்தை தன் பரிசுத்த வாழ்வை அவருக்கென்று விட்டு கொடுத்த போது அநேகர் அவளை ஏசினார்கள், அவளை பேசினார்கள். எல்லா ஏச்சுக்கும் பேச்சுக்கும் தன்னை ஆளாக்கி கொண்டாள். யோசேப்பாலே தள்ளப்படுவதற்கு அவன் மனதாய் இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. யோசேப்பும் அவரை தள்ளி விடுவதற்கு ஆசைப்பட்டான். அதையும் கூட இவள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தாள். ஆனால் யோசேப்போடு கர்த்தர் பேசி யோசேப்பும் இதற்கு தன்னை உடன்படுத்தி கொண்டார். என்ன சொல்ல வருகிறேன்? மரியாள் தன்னுடைய கன்னி பருவத்தை ஆண்டவருக்காக தியாகம் பண்ணினார். யோசேப்பு தன்னுடைய எல்லா விதமான தன்மையையும் மேன்மையையும் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் வாலிபன் என்ற மிடுக்கையும் தனக்கு இருந்த எல்லா விதமான மேன்மையையும் கிறிஸ்துவுக்காக இந்த வாலிப பருவத்தில் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அந்த பெண்ணை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிறான். என்ன சொல்ல வருகிறேன்? நிர்பந்தமான உலகம், இந்த உலகத்தில் தியாகம் பண்ணி வாழ்வதற்கு உங்களையும் என்னையும் அழைக்கிறது தான் இந்த கிறிஸ்துமஸ். எனக்காக என் வயிறு, என் வாழ்க்கை, நான் சாப்பிட்டா போதும், என் குடும்பம் வாழ்ந்தா போதும் என்று சொல்லி ஒரு சுயநல வட்டத்துக்குள்ளே வாழாதபடிக்கு பிறருக்காக வாழ்வேன் என்று சொல்லி மரியாளும் யோசேப்பும் அந்த மாபெரும் திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணித்ததினாலே கர்த்தர் கொண்ட பணியை செய்வதற்கு தங்கள் குடும்ப ஜீவியத்தையும் கூட கண்ணியமாய் விட்டு கொடுக்கிறார்கள். யோசேப்பும் மரியாளும் அவர்கள் வாழ்ந்த காலம் எல்லாம் ஆண்டவர் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக எருசலேம் தேவாலயத்துக்கு கொண்டு போன சமயத்திலும் சரி, அல்லது ஆண்டவர் ஊழியம் செய்த காலங்களிலும் சரி, அல்லது ஆண்டவர் சிலுவிலே தொங்கின நாளிலும் சரி, மரியாள் அந்த இடத்திலே அந்த நிழலிலே நின்றாள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. தெய்வ சித்தத்தை செய்கிறவர்கள் தான் கர்த்தருக்கு சகோதரர்களாய் இருக்க முடியும் என்று வேதத்திலே ஆண்டவரே சொல்லுகிறார். தெய்வ சித்தத்துக்கு உடன்பட்டவர்கள் தான் தாயும் சகோதரருமாய் இருக்க முடியும் என்று ஆண்டவர் மத்தேயு பகுதியிலே எழுதுகிறார். அப்படி என்றால் என்ன சொல்ல வருகிறேன்? தெய்வ சித்தத்தில் கை வைத்தவர்கள் கடைசி வரைக்கும் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட தியாக ஒப்படைப்பு நமக்குள்ளே இருக்கும் என்றால் நாம் பரிசுத்தமானதற்கும் நாம் தரிசித்து வாழ்வதற்கும் அந்த தடமாறாதபடிக்கு கடைசி வரைக்கும் தியாகம் பண்ணி அவருடைய ராஜ்யத்தின் கட்டுமானத்தில் நம்மை முழுமையாக விட்டு கொடுப்பதற்கும் இந்த கிறிஸ்துமஸ் பூரணமாய் நம்மை அழைக்கிறது. எனவே கடைசி வரைக்கும் நம்மை விட்டு கொடுப்போம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் தன் ஒப்படைப்பை காத்து கொள்கிறவன் கர்த்தருடைய சித்தத்தை திட்டத்தை நிறைவேற்றுவான். அப்படிப்பட்ட மாபெரும் ஒரு ஒப்படைப்போடு கூட இந்த கிறிஸ்துமஸ் காலத்தை நீங்களும் நானும் ஆண்டவருக்காக செலவழிப்போம். தலைகவிழ்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த நல்ல நேரத்திலே நம்மோடு கூட பேசின வார்த்தைகள், நானும் கூட பரிசுத்தமாய் வாழ்வேன், நானும் கூட தெய்வ தரிசனத்துக்கு கட்டுப்பட்டு ஜீவிப்பேன், நானும் கூட தெய்வ தரிசனத்தை நிறைவேற்றுகிறதற்கு கடைசி வரைக்கும் தியாகமாய் என்னை ஒப்படைத்து வாழ்வேன் என்று சொல்லி எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம். எங்களை அங்கீகரித்துக் கொள்ளும், ஏற்று வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.